நீ சண்டை போட எங்க நாட்டு வான்பரப்பை கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. ஆக வேண்டியதை பாரு. நட்பு நாடுகளால் தனிமைப்படுத்தப்படும் அமெரிக்கா. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவுக்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியா தனது வான்பரப்பை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு பகிரங்கமாக தடை விதித்துள்ளது. ஐரோப்பாவில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள 3 மாபெரும் சவால்கள் ட்ரம்பை நிலைகுலைய வைத்துள்ளது. எங்களது நாடு இராணுவ ரீதியாக ஒரு நடுநிலையான நாடு. எனவே ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளுக்கு எங்களது வான்பரப்பை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என ஆஸ்திரிய பாதுகாப்பு அமைச்சகம் ட்ரம்ப் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. இது இப்படி இருக்க, ஐரோப்பியாவிலேயே இந்த போரை மிக கடுமையாக எதிர்த்து வரும் ஸ்பெயின் ஏற்கனவே அமெரிக்க இராணுவ விமானங்கள் தனது வான்பரப்பிற்குள் நுழைய தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கடந்த வாரமே இத்தாலி அரசு தனது சிசிலி இராணுவ தளத்தை பயன்படுத்த அமெரிக்க போர் விமானங்களுக்கு அனுமதி மறுத்தது. இப்போது ஆஸ்திரியாவும் இணைந்துள்ளது அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களை சிக்கலாக்கியுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வொன்றாக அமெரிக்காவுக்கு முட்டுக்கட்டை போடுவது ட்ரம்பின் நேட்டோ வெளியேற்ற மிரட்டலுக்கு கிடைத்த பதிலடியாக பார்க்கப்படுகிறது. வான்பரப்பு தடையால் அமெரிக்காவின் போர் திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவதில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது.